ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருப்பாரு, அவங்க 2வது பிரெக்னன்சிக்காக வேற வந்திருப்பாங்க. அப்ப இங்க ஒரு சேஃப்டி சைடு என்னன்னா, நான் என் காலேஜ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லலாம். இல்ல உங்க புத்தி சொல்ல வர்றது, நான் இந்த இடத்துல சொல்ல வர்றது, நீங்க இதுல விளையாட்டுக்கே வேண்டான்ற நான் ஒரு புரிதலோட ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறனால தானே வந்து சந்திக்க முடியும். எவ்வளவு பேர் வந்து அந்த மாதிரி சொல்லிடுறாங்க, எவ்வளவு பேர் வந்து சந்திடுறீங்க, நீங்க போய் பார்த்துருவீங்களா அது மாதிரி? நான் போய் பார்ப்பேன் சார், என் ஹஸ்பண்ட் தான். இல்லை, அதுக்கு தான் சொல்கிறேன். நான் வந்து பொதுவாக இந்த மாதிரி சொல்கிறேன். அதாவது என்ன, சந்தேக புத்தியில் இருக்கிறான்னு வச்சுக்காங்க, வீட்டை விட்டே போக மாட்டாங்க, வீட்டுக்கு ஒரு ஆளை சேர்த்து அனுப்புவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல. இப்போ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தன் அங்கே ஒழுங்காக பார்த்துக்கனால தானே ஒருத்தன் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக பேச முடியுதுன்னு சொல்ல வரேன். அது கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க இதில்? வேற ஏதோ ஒன்று கேட்டு வரணும், சொல்லுங்கள் என்னன்ட்டு. இதில் புரிதல் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இல்லை நான் அதெல்லாம் இல்லை, நான் எப்படி வேணா இருந்துட்டு போகலாம். பட் இந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, அந்த காதல் வந்து எந்த வயசாக இருந்தாலுமே என்னவா இருந்தாலுமே தன்னை காதலிச்ச வாயால் அதை கேட்கணுங்கிற அந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல. அது கரெக்ட் மேடம், அது கரெக்ட். அதுதான், இப்படி ஒரு ஆசை, இப்படி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு ஆணை வந்து ஒரு இடத்துல சந்திக்க வர்றதுக்குமே வந்து அங்கே நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை, அந்த புருஷன் எப்படி வச்சுக்கிட்டானோ என்னவோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சந்தேகப்படுற இடத்துல இப்படி வரவே மாட்டாங்க, எதுக்கு வம்புன்னு வரவே மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு விஷயமா அது வந்து வெளியே போச்சுன்னா பிரச்சனை. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து வந்திருக்குன்னு சொன்னதே வந்து ஏன்னா அந்த ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கிற பையன், அவன் போற போக்குல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பழைய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஷாப்ல 2 பேரும் மீட் பண்ணாங்க, தேடிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு கதை. அண்டர்ஸ்டுட். இதையெல்லாம் நீங்க போற போக்குல சொன்ன விஷயத்தை தான் நான் இங்க ஒரு கிளாரிஃபிகேஷனே கொடுக்குறேன். இவ்வளவு சுதந்திரமாக தன்னை குழந்தைக்கு யாருமே இல்லாம கூட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து தன்னுடைய பழைய காதலனை, ஐ மீன் காதலிச்சோட காதலனை கூட கிடையாது, காதலனை நம்ம டிக்ளேரே பண்ணது, காதலிச்சவனை அவன் வாயால் அந்த இளமை காலத்தை திரும்புகிற அளவுக்கு இருக்குன்னா அவன் அங்கே சுதந்திரம் கொடுத்துருக்கிறதுன்றதை விட ஒழுங்காக நடத்துகிறான்னு அர்த்தம். சுதந்திரம் கொடுக்கறது போகிறது இங்கே தப்பான வார்த்தை. அவன் ஒழுங்காக நடத்துறதுனால இது இயல்பாக நடக்குதுன்னு சொல்ல வரேன். இங்கே இயல்பாகவே இல்லான்னு வச்சுக்காங்களா, அவன் வந்திருக்கவே மாட்டான். என் புருஷனுக்கு சந்தேக புத்தி, ஏன்னா நம்ம சந்திக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அந்த விஷயத்துக்கு நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம்ல. கண்டிப்பாக. ஸோ அதில் அப்படி நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ல இப்போ யோசிக்கும்போது என்னன்னா, அதனால தான் இன்னும் இலகுவாக அந்த காதலை சொல்லு கேட்போமே அப்படின்னு சொல்கிறப்ப அவர் அந்த காதலை வெளிப்படுத்தும். ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு ஒரு இந்த மாதிரி போகும்போது இந்த வார்த்தைன்றது வந்து என்னன்னா, இந்த அளவுக்கு ஒரு நேசிச்ச நான் விட்டுனே அப்படின்னும் பொழுது அங்கே ஒரு வேளை அவன் சரியா இல்லைன்னு வச்சுக்காங்களேன், இங்கே தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கே ஒரு வேளை அவன் சரியா இல்லைன்னா இங்கே தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே அவன் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து அதை அணுகும்போது அங்கே சரியான புரிதல் இருக்குன்னு அர்த்தம்னு சொல்ல வரேன் நான். இப்போ நீங்கள் சொன்னீங்களே நான் யாரும் போய் பார்ப்பேன், அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு புரிதல் அங்கே இருக்குன்னு சொல்ல வரேன். நீங்கள் ஒரு ஆடி தான் சொன்னீங்க, அதை இங்கே கிளாரிஃபிகேஷன் பண்ணுறது என்னுடைய கடமைன்றதுக்காக நான் சொன்னேன்.